பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 34:1 வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, தாவீது ராஜா வேதாகமத்தில் இப்படியாக சொல்லுகிறார், நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று. நாம் எப்பொழுதுமே கர்த்தரை துதிக்க வேண்டுங்க. நாம் துதிப்பது தேவனை மகிமைப்படுத்துகிறது. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. நாம் எப்பெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் 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 சொல்லுதோமோ அப்பெல்லாம் தேவன் மகிமைப்படுகிறார். வேதாகமத்தில் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலிருந்து கர்த்தரை துதித்தார்கள். அந்த சிறைச்சாலை கதவுகளெல்லாம் உடைந்து திறக்கப்பட்டது. அவர்கள் வெளியே வந்தார்கள். உங்கள் எல்லோருக்குமே தெரியும், கர்த்தரை துதிங்கள். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்கி போட்டு நம்மளையும் ஆசீர்வதிப்பார். சாலமோன் கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தரே இறங்கி வந்து, சாலமோன் உனக்கு என்ன வேணும் கேட்டார். கேட்டதையும் கொடுத்தார், கேட்காத ஐஸ்வர்யத்தையும் தேவன் சாலமனுக்கு கொடுத்தார். அப்படியாக நாம் கர்த்தரை துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவன் நம்மையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.